கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower, the righteous run to it and are safe. Proverbs 18:10. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு காட்டுல மெதுவா நடக்க ஒரு சிறிய ஆமை இருந்ததா. அது எப்போதும் நல்ல வழியில நடந்து போகுமா. ஒரு நாள் திடீர்னு காட்டுல தீப்பொறி பரவ தொடங்கியதா. எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பிச்சுதா. ஆமைக்கு ஒரு உயரமான வலிமையான பாறை மேடு நினைவுக்கு வந்ததா. அந்த இடம் எப்போதும் பாதுகாப்பா இருக்குமா. மெதுவா சென்றாலும் ஆமை விடாமுயற்சியுடன் அந்த பாறை மேடை நோக்கி சென்றதா. தீ அருகில வந்தாலும் அந்த பாறை மேடு தீயால் பாதிக்கப்படவில்லையா. அந்த பாறைக்குள்ள ஆமை பாதுகாப்பா இருந்ததா. தீ அடங்கிய பின்பும் ஆமை பாதுகாப்பா இருந்ததா. அது அந்த வலிமையான இடத்திற்காக நன்றி கூறுச்சா. கர்த்தருடைய நாமம் வலிமையான கோபுரம் போல இருக்கும். நீதிமான் அதில் ஓடி பாதுகாப்படைவான். பாறைமேடு ஆமையை காத்தது போல கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களையும் காப்பாற்றுவார். ஆமென்.